சமீபத்துல மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவை சந்திக்க சென்றிருந்தேன். அப்ப மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவுடைய ஆசிரமத்துல ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. ரூம்ல தங்கி இருந்தா அம்மாவை அடுத்த நாள் பார்க்கணும். ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அந்த மேனேஜரை கேட்டேன், என்ன எல்லாம் நல்லா இருக்குங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் ரொம்ப சின்னதா இருக்குதுங்கன்னா, ஒரு 2 லிட்டர் கூட வராதுங்கன்னா எப்படி மக்கள் எல்லாம் குளிப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரணமா டிசைன் ஆன். அவர் சொல்றாரு, நீங்க மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவுடைய முழு ஆசிரமத்துக்கு போய் பாருங்க, வாட்டர் ஹீட்டர் 2 லிட்டருக்கு மேல இருக்காது, ரொம்ப குறைவான சின்ன வாட்டர் ஹீட்டர் தாங்க இருக்கும் அப்படின்னு. அப்பயே ஆன் பண்ணீங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சோண்டு வரும். நான் கேட்டேன், என்ன காரணம்? ஆனா அம்மாவனுடைய அடிப்படை இலக்கணம் என்பது ஒரு மனிதன் ஒரு பக்கெட்டுக்குள்ள குளிச்சிடணும். அம்மாவே ஒரு பக்கெட்ல தான் குளிப்பாங்க. ஒரே ஒரு பக்கெட்ல மட்டும்தான் மாதா அமிர்தானந்தி அம்மா தன்னுடைய குளியலுக்கு அம்மாவே ஒரு பக்கெட் தான் பயன்படுத்துவாங்க. இது அம்மா ஒரு இலக்கணமாக வாழ்றாங்க. அடிப்படையில நாம் இந்த பூமியோடு வாழும் பொழுது எவ்வளவு தேவையோ, எவ்வளவு குறைந்தபட்சம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை வாழுகின்றதே வித்தியாசமாயிரும். எங்க ஆசிரமத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு என்பது ஒரு பருக்கை கூட யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தண்ணி என்பது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரணம், அம்மா அவர்களே ஒரு தலைமை பண்பை காட்டுறாங்க. குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரே பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள எல்லாருமே குளிச்சு முடிக்கணும். அதனால வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாராச்சும் வந்து தங்கினா கூட அவர்களுக்கு 2 லிட்டர் ஹீட்டர் தான் நாங்க வச்சிருக்கோம். அதுக்குள்ளதான் ஹாட் வாட்டர் வரும், அதுக்குள்ள நீங்க குளிக்கணும். அப்படி வாழ்க்கையை பெருசா மாத்தின ஒரு சம்பவங்க, ரொம்ப பெருசா மாத்தின ஒரு சம்பவம். அதன் பிறகு மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் குர்கான்ல கட்டியிருக்காங்க. 1000 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை பார்க்கும்போது நினைச்சா, அம்மா அவர்கள் எங்கேயுமே அம்மா வாழ்றது, அவங்க மாதா அமிர்தாய் அம்மா வாழ்றது ஒரு காட்டுக்கு கீழே தான் அவங்க படுத்து தூங்குறாங்க. அந்த காட்டுல அவர் வளர்க்கக்கூடிய நாய் தான் படுத்திருக்கு. அம்மாவுடைய நாய் தான் பெரும்பாலும் அம்மாவுடைய கட்டில அந்த நாய் படுத்திருக்கு. அம்மா கீழே ஒரு பாய் போட்டு படுத்திருக்காங்க. ஆனா இந்த அம்மா மற்றவர்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க குர்கான். இந்த அம்மா தன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பக்கெட்ல இருக்கிறாங்க. காலையிலிருந்து இரவு வரை எத்தனை பேர் வந்தாலும் இன்னைக்கு ஒரு குரு எல்லாரையும் கட்டி பிடிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியும் அப்படிங்கறதுக்கு அம்மா ஒரு உதாரணம். ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. போன ஆண்டு புத்தாண்டு டிசம்பர் 31 இதே நேரம் ஒரு ஆண்டுக்கு முன்பு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க சேர் போட்டு உட்கார்ந்துக்கப்பா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு பாப்போம். 5:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், ஒருத்தரா வர்றாங்க, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, அம்மாட்ட கடிதம் கொடுக்கறாங்க. கணவனை இழந்தவர்கள், மகனை இழந்தவர்கள், மகளை இழந்தவர்கள், பையன் சூசைட் பண்ணி வரிசையா வர்றாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு அரசியல் ஏதோ சாதிச்ச மாதிரி, ஏதோ 4 கஷ்டத்தை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க சேரை போட்டு நைட்டு 3:30 வரைக்கும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். 5:30 அடுத்த நாள் 3:30 மணி வரைக்கும் அந்த வரக்கூடிய அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர், அத்தனை பேர்த்தையும் கட்டி பிடிச்சு, அத்தனை பேர்த்துக்கிட்டையும் குறை கேட்டு, அத்தனை பேர்த்த அனுப்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் 11 மணில இருந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நினைச்சேன், நாம இன்னைக்கு ஒரு பிசினஸ் புக்கை திறந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ் செஞ்சவங்க தான் இன்னைக்கு லீடர்ஷிப்பா இருக்காங்களோ தவிர மாதா அமிர்தானந்தமாய் அம்மா போன்றவர்கள் லீடர்ஷிப்பாவே இல்ல. அவங்க லீடராவே நம்ம காட்டுறது இல்ல. காரணம், இன்னைக்கு வாழ்க்கையை ஒருத்தர் சுருக்கி வாழ்ந்தாங்கன்னா அவங்க லீடர் கிடையாது.